எல்லாருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்களை நீங்கள் யாரு கூடமே ஒப்பிட முடியாது. அவர் தனித்துவமான ஒரு மாபெரும் சக்தி, ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சரத்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது நானும் விஜய் அவர்கள் மாதிரி தான் உச்சத்தில் இருக்கும்போது சூப்பர் ஹிட் படம்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வந்தேன், எல்லாரும் எதிர்த்து நின்னேன் அப்படின்னு சொன்னார். நான் எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் யார் வேணால் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். 1996ஆம் ஆண்டு அன்றிருந்த ஆட்சி, புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக. யாருக்கும் வேண்டிய தைரியமும் கிடையாது, திராணியும் கிடையாது. அப்போ நான் விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான். நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான். அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன். ஆக அந்த ஃபுட்பால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும் போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன். காரணம் மக்கள் சேவைக்காக. அவர் தப்பான்னு சொல்லலை, ஆனால் அவர் சொன்னதே என்னால் ஏற்றுக்க முடியல. இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்தால் நீங்கள் எம்ஜிஆரா, நீங்கள் அவரா, நீங்கள் இவரானு ஆயிரத்தி விமர்சனம் வைக்காங்களே. இதை பற்றி நான் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களை நாம் அவருடைய அரசியலை எதுக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு விவரத்தை வெளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா கூத்தாடி, சினிமா நடிகர், ஒரு பின்னாடிலாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள், சினிமா படத்தை பார்த்து நடிகை முன்னாடியே போகிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கருத்தை நிறைய பேர் போகிற போக வச்சுட்டு போயிறானுங்க. ஸோ அவங்களாம் தனித்தனியாக பயிர் கொடுக்க முடியாது. அதுக்காக இந்த வீடியோ பதிவு. அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்களா, எப்பா சினிமாவில் வந்தோடனே பெரிய எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, அவ்வளோ ஜெயிச்சிட முடியுமா, எம்ஜிஆர் மேலே யாருமே வர முடியாது, எம்ஜிஆரோட வாரிசாக இவர் அப்படின்னு நக்கலாம். நான் சொல்கிறேன், எம்ஜிஆரோட வாரிசுன்னு தளபதி சொன்னாரா? எங்க அவர் சந்திரசேகரோட வாரிசுங்க. எம்ஜிஆரோட வாரிசுன்னு யாருமே சொல்லல. நீங்களா தான் உட்காந்து எதிரிகளை அப்படி ஒன்று கேட்டி என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா எம்ஜிஆரை விடையும் ஒருபடி மேலதான் தளபதி விஜய் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பில் இருந்தார். திராவிட காலத்தில் ஒரு கட்டமைப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் அதை சண்டை போட்டு அது பிரிஞ்சு தான் வந்தார். அது மட்டும் இல்லை, பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அவர் இன்னுமே அதுக்கப்புறம் சினிமா நடிச்சிட்டு இருந்தார். ஆனா தளபதி விஜய் அவர் மட்டும் தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னா முழுமையான ஒரு அரசியல்வாதி, சினிமாலாம் இனிமேல் அடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது இது வரைக்கும் யாரும் சொன்ன கிடையாது. ஏன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சினிமா நடிச்சிருந்தாரு. இப்போ சொல்ற சரத்குமார் வரைக்கும் உச்சத்துல வந்து சொல்றாரு, அவரும் பார்த்தீங்கன்னா சினிமா நடிச்சுட்டு தான் இருந்தாரு, சினிமா விடவே இல்லை. ஆனா இவ்வளவு கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு உச்ச நடிகர் அவரு நான் வாரேன். அதாவது பார்த்திபன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு வரி சொல்லியிருந்தார். அதாவது ஒரு ஒண்ணுக்கு இல்லாத ஒரு அன்னக்காவடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிடலாம், ஆனா ஒரு முடிசூடுன ஒரு மண்ணை போறது பெரிய விஷயம். தளபதி விஜய் அதை பண்ற பாராட்டி இருந்தார். உண்மையில அதான் ஏங்க அவ்வளோ. ஏன்னா எல்லாரும் சொல்றீங்க கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தாக்கலாம் ஆணையா அப்படிங்க அப்படி பண்ண வராரு, மதத்தை பரப்பாரு, அங்கிருந்து ஒரு படத்தை விட இங்க வந்தாருன்னா கோடி கோடிய பணம் வருது, 1000 கோடி ரெட்டை. நீங்க எல்லாரும் என்ன வேணா வன்புத்த வரணும் கக்கலாம். அதெல்லாம் பண்றதுக்கு அவருக்கு இந்த அரசியல் அவர் வந்துதான் ஒரு இடங்களுக்குள்ள இந்த அரசியலை பண்ணணும் கிடையாது. அதுக்கு அவர் இப்ப இருக்கிற கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுட்டு ஒரு வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், இவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு அவருக்கு எல்லா தேவையான எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவர் அது வரல. என்ன பொறுத்த வரைக்கும் உள் மனசு தான் அவருக்கு எதுக்கு வராருன்னா, அவர் பிறந்த மண் இது, நம்ம பிறந்த மண்ணை நாம ஏன் ஆளக்கூடாது, அது எல்லா கேள்வியும் எல்லா மனுஷனுக்கும் வரும், அது தவறு கிடையாது. ஏன்னா அவர் அவர் சொல்லிட்டாங்க மேடையில, நான் பணத்தை பார்த்துட்டேன் புகழையும் பார்த்துட்டேன், ஒரு அளவுக்கு மேல பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம், நம்மள இவ்வளவு மக்கள் ரசிக்கிறாங்களே, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமா, நம்ம ஒரு பேரு காலகாலத்துக்கும் நிக்கணும் அப்படின்னு அவர் என்ன மனசு தோணிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அந்த இப்ப இதுக்கப்புறம் உள்ள ஒரு பணத்தை சேர்த்து ஏங்க இவ்வளவு இடத்துல கொடுப்பாங்க, இவ்வளவு ட்ரோல் பண்ணுவாங்க, வச்சு செய்வானுங்க, எவ்வளவு இன்னும் இன்கம் டேக்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க எதிரிகள். ஸோ எவ்வளவு துன்பத்தில் பண்ணி தான் அவர் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணுமா? ஈஸியாக 2 படத்தில் அடிச்சு போனால் அவருக்கு வர பணத்தை விட இங்கே பணம் சம்பாதிக்க வராராம் அப்படின்னு சில குட்டிகள். அப்போ எவ்வளோ வன்மை தகராறு. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல அவர் மதத்தை பரப்புறாரு. அவருக்கு மதத்தை பரப்பு அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இல்லை கேட்குறேன். ஏங்க அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பழகியும் அவருக்கு புகழுக்கும் அவர் வெளிநாட்டில் எங்கே வேணா போயிட்டு அவர் பிடிச்சதை பண்ணிட்டு ஜாலியாக இருந்து போடாம அதை பண்ணாம நம்மளை அவர் உண்மையாக கண்களையும் சொன்னார் அந்த நாட்டில். அதான் உண்மை. அதாவது என்ன நிறைய பேர் அண்ணன் எத்தனையோ தங்கச்சிங்க சொல்றாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே, அது நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. அதாவது அவரை உண்மையா நேசிச்சு ரசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு இதுலையுமே நிறைய பேர் சொன்னானுங்க. அதாவது மாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கிரிப்ட்னு நான் லூசு போயிடலாம். இங்க ஒருத்தர் முதல் மாநாடு எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டும், என்ன பேசணுங்கிற கண்டென்ட்டை யாருக்குமே யோசிச்சு வச்சிருப்பாங்க, படிச்சு எழுதி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல அதை சொல்லும் போது என்ன டேக் எடுத்து சொன்னாரா, அங்க மனப்படம் பண்ணி இப்படி பார்த்து ஒப்பிச்சுட்டு இருந்தாரா, அவர் நெஞ்சில இன்னொரு பூர்வம் பேசுனது அதை தெரியாம, அதாவது அது அவ்வளவு அழகா இருந்துட்டு அவர் அவ்வளவுக்குள்ள ஸ்பீச் அவர் கொடுத்துட்டாருன்னொன்னே அதை பொறுக்க முடியாம அவன் உட்காந்து அவனும் தெரிஞ்ச மாதிரி ஒரு அல்வா கண்டிட்டு அடையானுங்க. இதெல்லாம் ஒரு குழப்பு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் அவர் இத்தனை கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் முழுமை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த ஒரு வார்த்தை தான்
அது மட்டும் இல்லாம இயல்பாவே ஒருத்தவங்களுடைய குணம் என்னன்னு நீங்க ரொம்ப நாள்லாம் ஒருத்தவங்க நடிக்க முடியாது. அதை நீங்க நல்லா பாருங்க. ஒருத்தவங்க உள்ள வச்சுட்டு வெளியில பேசுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தைகள், சின்ன அவங்களோட நடவடிக்கைகளை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவர் வக்கரமா இருக்காரு, எப்படி பேசுறாரு. அது நிறைய நடிகர்களை நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கேன் அவங்க பேசுறதெல்லாம். ஆனா இவர் எப்பவுமே மற்றவங்க மாதிரி ஒரு அதிகார திமிர்ல எல்லாம் புரிஞ்ச மாதிரி இந்த தத்துவங்களா பேசிக்கிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சைடு, அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராடுற சமூகவாதி மாதிரி கருத்து சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு ஆட்சி வந்தா உடனே அமைக்கிறதுட்டு அப்படிலாம் அவர் கிடையாது. அவர் என்னைக்குமே ஒரே மாதிரி மக்களுக்கான இடத்துல மட்டும் தான் பொருட்களை தவிர வேற எதிரை பத்தியும் பேச மாட்டாரு. ஒரு இரானிய பத்தியோ, இதுக்கு நாங்க அதை பண்ற பத்தியோ, இந்த இதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த மாத்தி மாத்தி உள்டவா பேசுற ஒரே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்பீச். இது வரைக்கும் அவர் சொன்ன எல்லாத்துலயுமே நிலைப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்காரு. எதுலையுமே மாத்தி மாத்தி இன்னைக்கு ஒண்ணு நேற்று ஒண்ணு அப்படி பேச கிடையாது. அவர் தலைவா படத்துல வாரம் சொன்னதுல இருந்து அவர் எல்லாமே அவர் வரப்போறாங்கிறது முன்னாடி எல்லாம் தெரியும், அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி சொன்ன டைம் எழுதி இப்போ மாநாட்டை கூட 4 மணிக்கு 4:30 மணிக்கு நான் வருவேன் பேசுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, கரெக்டா அந்த டைம் ஆரம்பிச்சாங்க. நான் கூட நினைச்சேன் அது எப்படி 4:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஸ்பீச்சை முடிஞ்சு போயிருமே, கடைசியில் தானே தளபதி விஜய் அவர்கள் பேசுவாரு. அதாவது பஞ்சுவாலிட்டி சினிமா துறையில எப்படி அவர் வந்து தூக்கி பிடிச்சி எல்லாரும் சொல்றாங்க, எல்லா டைரக்டர் எல்லாம் சொல்றாங்க அவர் கரெக்டா பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாடலி மன்னர் கரெக்டா ஆன் டைம்ல ஆரம்பிச்சாரு, கரெக்டா அந்த ஸ்பீச்சை முடிச்சாரு, அவங்களுடைய விழாவை அப்படி கரெக்டா முடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம். ஸோ அந்த ஒழுக்க தான் அவர் இந்த இடத்துல வந்து நிப்பாடுது. ஸோ அவரை போயிட்டு நீங்க எல்லாருக்கும் கம்பேர் பண்ணிட்டு நீங்க அவரை மாதிரி நீங்க இவரை மாதிரி தளபதி விஜயாவில் மாதிரி தான் மற்றவங்களாம் வர முடியும். இனிமேல் ஒரு பேச்சு வரும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா நீங்க நான் அடுத்த தளபதியா சினிமால இருந்து வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ அப்படி அவர் வந்து தனித்துவமானவர். ஸோ அவரை வந்துட்டு நான் வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணுங்க, நீங்க கம்பேர் பண்றதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா அவர் வந்து உங்க கூட கம்பேர் பண்ண முடியாது, அவரும் தனித்துவமானவர். ஸோ எல்லாரும் மாதிரியும் அவர் தளபதி விஜயாவில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க முடியாது. ஸோ அதுக்கு அந்த பதிவு போட்டேன். ஸோ எதுக்காக நம்ம வந்து தளபதி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்மளுடைய நான் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.